ஹலோ யார்ஸ் வணக்கம். நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சீத்தாப்பழ மரம் எப்படி வளர்த்து எக்கச்சக்கமாக காய்களை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நாம் காமிச்சிருக்கிற மரம் பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒட்டு மரம். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரையில் வைக்கிற மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட காய்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் இருக்குது. அதுவும் காய்கள் எல்லாம் சிறுத்து இல்லைங்க, நல்ல பெருசாக இருக்குது. இந்த அளவுக்கு மாடி தோட்டத்தில் வளர்த்து எடுக்க முடியுமா? தரையில் மட்டும்தான் பார்த்தா எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் மாடி தோட்டத்திலேயே வளர்த்து எடுத்துருக்கோம். இதுக்கு பாருங்க, முதல்ல நாம் பெரிய சைஸ் க்ரோ பேக் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரிய சைஸ் ட்ரம்மு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 200 லிட்டர் ட்ரம்மை பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமான சைஸுக்கு இந்த ட்ரம்மோட பகுதி இருக்குது. மீதி பகுதியை வேறு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சத்துக்கள்ங்க. இது சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படுங்க. அவ்வளோ சத்துக்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது மரம் பாருங்க, ஒட்டு மரமாக வாங்கி வைக்கணும். நாங்கள் பல்லாறு சந்தையிலேருந்து வாங்கி வச்சேன். இது 2 வருஷங்களுக்கு எதையும் வளரக்கூடாது, வளர விடக்கூடாது. பூக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். முதல்ல வர பூக்கள் எல்லாம் எடுத்து விடணும். அதுக்கப்புறம் வர பூக்களை தான் விடணும். இதில் பாருங்க, ஆண் பூக்கள் பெண் பூக்கள் 2 விதமான பூக்கள் வருங்க. பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பூக்கள் பாருங்க, இந்த மாதிரி சிறிதாக விரிஞ்சு இருக்கிறது பெண் பூக்கள். இது அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விரியும். அது நல்லா விரிஞ்சு இருக்கும் பாருங்க, அது ஆண் பூக்கள். இப்போ இன்னொரு பூக்கள் காட்டுறோம் பாருங்க. வாய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க பொழந்தா போல இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள். இதுல இருந்து நம்ம மகரந்த சேர்க்கையை எடுத்து நம்ம பெண் பூக்களுடைய சூழ் பகுதியில் தடவி வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காய் பிடிக்க வைக்கலாங்க. அதாவது காய் பிடிக்கலை அப்படிங்கிற சூழ்நிலையில் பண்ணுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பூச்செடிகள் இருந்ததுன்னா நிறைய தேனீக்கள் வண்டுக்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். இப்போ பாருங்க, நம்ம இந்த ஆண் பூக்கள்ல பாருங்க இந்த மாதிரி அதோடைய இதழ்களை விரிச்சு எடுத்தோம்னா பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக மொட்டு மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மகரந்த சேர்க்கை கிடைக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மகரந்த சேர்க்கை. அதனால் உஷாராக எடுக்கணும். அப்படியே எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடவிட முடியாது. இப்போ மாதுளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அதில் அப்படியே டச் பண்ணி விடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடியாது. ஒரு ஒரு பூலேருந்து பாருங்கள் சுமாராக தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சர்க்கரை மாதிரி பாருங்கள் கொஞ்சோண்டு கிடச்சிருக்கு பாருங்கள். அதுதாங்க மகரந்த சேர்க்கை. ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும். அதில் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சோண்டு கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த பெண் பூக்கள் இருக்குது பாருங்கள், அதனுடைய இதழ்கள் சூழ் பகுதியில் நல்லா லேசாக டச் பண்ணி, ரொம்ப உடச்சிடாதீங்க. சூழ் பகுதியை லேசாக ஜென்டிலாக டச் பண்ணி விட்டு அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுமானதை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள், ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பார்த்தா பெருசாக வருது தெரியும். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதழ்களை ஒன்று உடச்சி விட்டிங்கன்னா கூட தெரியும் எந்த இதழ்கள்னு. இப்போ பாருங்கள், நாம் செஞ்சு விட்டுருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் இருந்தது பாருங்கள், 2மே பிடிச்சிச்சிங்க. 2மே சூப்பராக பிடிச்சிருக்குது. அழகாக வந்திருக்கு பாருங்க. காய்கள் வெளியில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆச்சு இந்த காய்கள் வெளியில் வர்றதுக்கு, நமக்கு தெரியறதுக்கு. அதோட இதழ்கள் பார்த்தா காஞ்சி பாருங்க, அப்புறம் தான் விழும். அப்படியும் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நிறைய பூக்கள் வருங்க. எல்லாத்தையும் விடக்கூடாதுங்க. பூக்கள் உங்களுடைய மரத்துடைய வளர்ச்சியை சத்துக்களை பொறுத்து நீங்கள் வந்து காய்கள் பிடிக்க விடணும். சின்ன மரங்கள்ல நிறைய காய்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கும், காய்கள்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு பாருங்க நிறைய காய்கள் வந்திருக்குது. சத்துக்கள் நிறைய கொடுக்கணும். சூடோமோனஸ், டைகோடிமாவேரி, அசோஸ்பேர் இதெல்லாம் பாருங்க செம்மண்ணில் மிக்ஸ் பண்ணி பூக்கள் வர நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா பழைய மண்ணுக்கள் வரைக்கும் சத்துக்கள் பத்தாது. புதிய மண்ணில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வைக்கிற நேரத்தில் கொடுக்கணும். ஏன்னா வேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வேர்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கினே இருக்கும். அதனால் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்துக்கள் கொடுத்துன்னே வரணும். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஆரம்பிக்கிற நேரத்தில் பாருங்கள், புதிய இலைகள் வந்து உங்களுக்கு பூக்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வரும் பாருங்க. அந்த பூக்கள் எல்லாம் நீங்கள் வந்து பிடிக்க விடாதீங்க. 1-2 பூக்களை மட்டும் பிடிக்க விடுங்க. அடுத்ததாக பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இந்த இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியானதுங்க. இது நமக்கு
மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது, கவனிப்பு இருக்குன்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தாராளமாக அப்படியே விடலாம். சத்துக்கள் மட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி வரும்போது இந்த பாலினேஷன் கொஞ்சம் முக்கியமானது. அது மாடி தோட்டத்தில் இருக்கிறதால தரையில் இருக்க பாலினேஷன். ஆனால் தரையில் வரது கூட நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் கருகி போயிருக்கும் சீத்தாப்பழங்கள். நம்மதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சிருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு திராட்சை கொடி வேற பார்த்தீங்கன்னா படர்ந்து போயிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திராட்சை காய்களை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருங்க. இந்த முறை பாருங்கள், திராட்சை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. சூப்பராக திராட்சை கொத்து நம்ம கொடுத்த சத்துக்களை கொடுத்த உரங்களில் பார்த்தீங்கன்னா அமக்கலமாக வந்திருக்குங்க. மாடி தோட்டத்தில் இவ்வளோ திராட்சை வருமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிற அளவுக்கு திராட்சை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக அங்கே முதல் முறையாக காய்ச்சி இருக்குதுங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே நமக்கு ஆசையாக தான் இருக்கும். அதை பெருமே விடாதீங்க. அது ஒரு 2 வருஷம் வரைக்கும் அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் வரதெல்லாம் கிள்ளி விடுங்க. ஸ்டெம்மை நல்லா தடியாக்குங்க. நீங்கள் ஸ்டெம்மை எந்த அளவுக்கு தடியாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய்களை நிறைய எடுக்கலாம்னா. அதனால் ஒரு 2 வருஷத்துக்கு பாருங்கள், கீழே வர காய்கள் இதெல்லாம் பூக்கள் எல்லாம் கிள்ளி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டு மரங்கிறதால ஒட்டுக்கு கீழே வந்து எந்த கிளைகளையும் விடாதீங்க. அந்த கிளைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சத்துக்களை மட்டும்தான் எடுக்கும், காய்கள் பிடிக்காது. அதனால் ஒட்டுக்கு மேலே வர கிளைகள் தண்டுகளை மட்டும் விடுங்க. அது கீழேலாம் விடாதீங்க. இப்போ நமக்கு பாருங்கள், ஏற்கனவே 2 காய்கள் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் காய்கள் பாருங்கள் வந்துருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்துங்கிறது முக்கியமானதுங்க. தழை சத்து மணி சத்துங்கிறது நம்ம இலைகள் கொடுக்கறது, இந்த ஆட்டு உரம் மாட்டு சார் பொதுவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் கிடைச்சிடும். ஆனால் இந்த சாம்பல் சத்துங்கிறது பாருங்கள் செடிகளுக்கு நிறைய பேர் கொடுக்கறது இல்லை, அப்படியே விட்டுடுறோம். நல்ல இலைகளை நம்ம எரித்து அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்து வச்சு நல்லா மக்க வச்சு அந்த சாம்பலை நீங்கள் கொடுத்துடணுங்க. கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு முறை பாருங்கள், ஒரு 2 பிடி சாம்பலை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இல்லையா அந்த சாம்பலை பாருங்கள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி விடுங்க. உங்களுக்கு சாம்பல் சத்து இல்லைன்னா வராது. இல்லைன்னா வாழைப்பழ தோல் இருக்க பாரு, அந்த நல்லா கரைச்சி அந்த தண்ணியை கொடுங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா தான் அதுக்கு சாம்பல் சத்து கிடைக்குது. சாம்பல் சத்து கிடைக்காதால செடிகள் கொடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் உங்களுக்கு காய்கள் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா சின்னதாக போயிடும், காய்கள் அழுகி போயிடும், காய்கள் கருகி போயிடும், பிஞ்சுக்கள் உதிர்ந்து போடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த மாதிரி சாம்பல் சத்து முக்கியமானதுங்க. இப்போ நம்ம செடிகளில் கூட பாருங்க, ஒரு காய் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குதுங்க. அந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஒரு காய் தான் அந்த மாதிரி வந்தது. மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்போம். நான் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். காயெல்லாம் கருகி போவோம். ஏன்டா கருகி போகுது? இந்த கொய்யா மரத்தில் கூட பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருகி போவோங்க. அதுக்கு இப்போ இதில் பாருங்கள், நமக்கு ஒரே ஒரு காய் மட்டும்தான் கருகி போயிருக்கு, மீதெல்லாம் நல்லா இருந்துருக்குது. இது பாருங்கள், காய் பார்த்தா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், ஒன்றுமே இருக்கா. கொலை பெருசாகும், பெருசான உடனே பார்த்தீங்கன்னா கருகல் ஆகிடும் அந்த காய். அது ஒன்றுத்துக்குமே பயன்படுத்த முடியாது அந்த காய்கள். இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டாக போடா. அந்த காய்கள் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு சாம்பல் சத்து வேணுங்க. அந்த சாம்பல் சத்து கொடுக்காததால 2வது நிறைய காய்கள் பிடிக்க விடுறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கோ. இந்த காய்கள் எல்லாம் இப்போ நம்ம பிடிக்கிற அந்த காய்கள்லாம் நம்ம பழுத்து நமக்கு வரணும்னா ஒரு 3 மாதம் ஆகுங்க. இந்த செடி கொடிகள்லாம் காய் பழுத்துடுச்சின்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், காய்கள் பார்த்தோன்னா பாருங்கள் பெருசாக இருக்குங்க. காய்கள்லாம் 2வது வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் காய்கள் பழுத்துச்சு அர்த்தம். ஏற்கனவே 2-3 காய்களை எடுத்துட்டோம். இது வீடியோக்காக விட்டு வச்சுருந்தேன் நான் ஒரு காய். இப்போ பாருங்கள், இந்த காய் பார்த்தீங்கன்னா 1 பை 1 நம்ம பழுத்துக்கினே வருங்க. உள்ளே பாருங்கள் நல்ல வெள்ளையாக ஆகி போச்சு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெடிப்பு விழுந்தா மாதிரி தெரியுங்க. அதுக்கப்புறம் எடுக்கலன்னா அதுவே கீழே கனிஞ்சு இந்த காய்கள் உடனே விழுந்துடும். ரொம்ப நாள் வைக்கவும் முடியாது. கனிஞ்ச ஒரு 2-3 நாளில் இந்த காய்களை எடுத்துடணும். சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான காய் கிடச்சிருக்குதுங்க. இந்த காயை நம்ம கட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான நம்ம மரத்தில் வர காய்கள் மாதிரி டேஸ்ட்டே மற்ற காய்களில் இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக்காக கிடைக்காது. இதே நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த காயை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அழுகல் இல்லை, பூச்சி இல்லை, எல்லாமே இல்லை, ரொம்ப சதைப்பற்றோடு இருக்குது. நல்ல டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கினா இருக்காதுங்க. அதுவும் எடுத்த உடனே ஆர்கானிக்காக வெளியில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதை வாட வச்சு அப்புறம் கனியை வச்சு எல்லாம் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி கிடைக்காது. இந்த அளவுக்கு சூப்பரான நமக்கு சத்துக்கள் மிகுந்த காய்கள் உங்களுக்கு வேணும்னா, நீங்களும் இந்த முறைகள பின்பற்றி பாருங்க. நிச்சயமா உங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான வளர்த்த சீத்தாப்பழத்த நெறைய எடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துன்னு வச்சுக்கங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.